அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே எல்லாருக்குமே. இன்றைக்கி டெக் நியூஸுடைய பிக் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் நம்பர் 999 சக்ஸஸ்ஃபுல்லாக 3 டிஜிட் டெக் நியூஸை முடித்து 4 டிஜிட்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறோம். டெக் நியூஸ் நம்பர் 1000 நாளைக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது இந்த ஜேர்னி. கண்டிப்பாக உங்களுக்கும் எக்ஸைட்டடாக தான் இருந்திருக்கும். அதோட நேற்று நம்ம சேனலில் Snapdragon 8 Gen 2 இதுக்கான ஒரு டெடிகேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் தான் நான் அடுத்த வருஷம் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணுங்கள். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் மறுபடியும் அப்கிரேட் சேல் அப்படின்னு ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தலாம். Realme UI 4.0 சில ஃபீச்சர்ஸ் ரிவீலாக இருக்குது, லான்ச் ஆகிடுச்சு இல்லையா. அதோட கூகுளில் அதிகமாக 2022 என்ன சர்ச் பண்ணிருக்காங்க எல்லாம் பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 999. அதோட இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். 2022 முடிய போது. அதனால கூகுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சர்ச்டு வேர்ட் இன் 2022 அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபலாக அதிகம் பேர் சர்ச் பண்ண வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் கேம் வேர்டல். இதை தான் அதிகம் பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து, அதாவது T20 வேர்ல்ட் கப் இருந்தது, அதுதான் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. தேர்ட் உக்ரைன் வேர்ல்ட் வார் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அதுதான். ஃபோர்த் குவீன் எலிசபெத் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது குளோபல் சர்ச். அதே சமயத்தில் பாப்புலர் மூவி குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லவ் அண்ட் தண்டர் அப்படின்னு இப்போ ரிலீஸ் ஆச்சு இல்லையா. இது ரொம்ப நல்லா இல்லை, பட் இந்த மூவி தான் ட்ரெண்டிங் மூவி அப்படின்னு வந்திருக்கு. அதே டாப் ட்ரெண்டிங் பீப்புள் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி டீப். இவங்க அந்த கான்ட்ரவர்ஷியல் டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா, அதே டாப் சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக பசூரி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாகிஸ்தானி உருது சாங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இந்தியாவில் டாப் 5 வெப்சைட்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. டாப் ஆஃப் த லிஸ்ட் ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியம் லீக் தான் சர்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கோவின், தேர்ட் ஃபிஃபா வேர்ல்ட் கப், ஃபோர்த் ஏஷியா கப், ஃபிஃப்த் ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்ட் கப், சிக்ஸ்த் பிரம்மாஸ்திர பார்ட் 1, செவன்த் இ ஸ்ரீராம் கார்ட், எயித் காமன்வெல்த் கேம்ஸ், நைன்த் கேஜிஎஃப் சாப்டர் 2, 10th இந்தியன் சூப்பர் லீக். ஸோ இதுதான் டாப் 10 இந்தியாவில் அதிகமாக சர்ச் பண்ணது 2022. கூகுள் குரோம் வெப்சைட்காக 2 புது மோட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று எனர்ஜி சேவர், இன்னொன்று மெமரி சேவர். ஸோ இங்கே மெமரி சேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கோம், இல்லை தேவையில்லாமல் நிறைய டேப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு, இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது ஹெவியாக கிராஃபிக்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு, மெயின் ஆப் ஏதாவது ஒன்று வச்சுருப்போம், பேக்ரவுண்டில் வேறு ஏதாவது ஓடிட்டுருக்குன்னா அதெல்லாம் மியூட் பண்ணி நல் பண்ணி மெமரியை அதிகமாக யூஸ் பண்ணோம். அதனால் நம்ம ஸ்வாப் பண்ணுறதுக்கோ இல்லை சர்ஃப் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, லேப்டாப்பில் இருந்தாலும் சரி. அதே எனர்ஜி சேவர் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இப்போ இருக்கிறத விட ஒரு 20% பெட்டராக இருக்கும். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் தான் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணுறீங்க ஸ்மார்ட் ஃபோனில், அதுக்கப்புறம் லேப்டாப்லையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பேட்டரி லைஃப்பை இது அதிகப்படுத்தும். ஸோ 2 மோட் இப்போ கொண்டு வந்திருக்காங்க கூகுள் க்ரோமில். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி வாட்ஸ்அப்லேயும் அவதார் ஜென்ரேட் பண்ணுற இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்ட்ராய்டு iOS ரெண்டுத்துக்குமே இந்த ஃபீச்சர் ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் பிக்சரில் நம்ம ஜிஃப் இல்லைனா ஸ்டிக்கர்ஸ் அவதார்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் இதை நம்ம க்ரியேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வாட்ஸ்அப்லேயும் இதை ஜென்ரேட் பண்ணி ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிற மாதிரி 30 டைப்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே பிக்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கண் என்ன கலர், இல்லைனா முடி என்ன ஷேப்பில் வேணும், இதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி அவதார் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கலாம் வாட்ஸ்அப்பில். அமேசான் மறுபடியும் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் சேல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நேற்று சண்டேவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10th 14th வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஆஃபர் ஐக்கூவில் இருக்குது. ஐக்கூடைய நியோ 6 இது 26,999 வாங்கலாம். ஐக்கூ Z6 லைட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 12,499 இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்குற மாதிரி அவைலபிளாக இருக்குது. ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி நார்சோ 50i இது 5,499க்கு அவைலபிளாக இருக்குது. ஷாமி அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி A1 இது 5,579க்கு அவைலபிளாக இருக்குது. இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ரெட்மி 11i 11,000க்கு. இது கூடவே டெக்னோ, ஒப்போ, லாவா இந்த 3 பிராண்ட்ஸ்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு வேளை ஏதாவது புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கணும் அப்படின்னா இப்போ அப்கிரேட் சேலில் கார்ட்ஸ் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோன் M04 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35 ஒரு என்ட்ரி லெவல் டிவைஸாக அண்டர் 10,000 8,499க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே, அவுட்லுக் டிசைன் நல்லாவே இருக்குது. கேமரா சென்சார்ஸ் அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய பேக் பேனல்லே அலைன் பண்ணியிருக்காங்க. டுவல் சென்சாரோட வந்து 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பேட்டரின்னு ஒரு நார்மல் என்ட்ரி லெவல் ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3 கலர்ஸ்ல இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மின்ட் கிரீன், கோல்ட் ஒயிட், ப்ளூ 3 கலர்ஸ்ல அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16லேருந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஸோ Realme 10 Pro சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆனதுனால Realme UI 4.0 இதுவும் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக குவாண்டம் அனிமேஷன் இன்ஜின் 4.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலயமா வந்து உங்களுக்கு 18 ஆப்ஸ் வரைக்கும் நீங்கள் பேக் எண்டில் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சீம்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு AI ஆப்டிமைஸ்ட் வந்து ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ்க்கு. இதோட கண்ட்ரோல் பேனலில் ஐக்கான்ஸை நீங்கள் என்லார்ஜ் பண்ணுற மாதிரி AOD அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இதுவும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வந்து கஸ்டம் ROM அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இமோஜிஸ் ஒரு அவதார்ஸ் வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இந்த சில ஃபீச்சர்ஸ் வந்து Realme UI 4.0ல வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க லான்ச் ஈவெண்ட்டில். விவோடைய ஃப்ளாக்ஷிப் சீரீஸ் இந்தியாலையும் லான்ச் ஆகலாம் தெரியுது. ஏன்னா ஏற்கனவே இது சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஆனால் சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரீஸாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. X90, X90 Pro, X90 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. பட் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் நம்பர். ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டாக இருக்கலாம். MediaTek Dimensity 9200ல் லான்ச் பண்ண X90 ஸ்டாண்டர்ட் வேரியண்ட் ஃபஸ்ட்டு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் வந்து ஜான்வரியில் இவங்க லான்ச் பண்ணலாம், இல்லை அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் விவோடைய ஃப்ளாக்ஷிப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியாவில் MediaTek Dimensity 9200ல். அதோட ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 1 பிக் லான்ச் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. இப்போ போஸ்ட்போன் ஆகி லான்ச் டேட் டீசர் எல்லாமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஷாமியுடைய பிக் லான்ச் ஈவெண்ட் சைனாவில் டிசம்பர் 11 அன்னைக்கு நடக்க போகுது. இதில் வந்து லான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் கொண்டு வராங்க. ஷாமியுடைய 13 சீரிஸ் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 13 Pro, Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அதோட MIUI 14 இதுவும் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது கூட ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க, கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ பிக் ஈவெண்ட் டிசம்பர் 11 அன்னைக்கு. அடுத்ததான் இப்போ பெட்டியம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். இந்தியாவில் அதிகமாக சர்ச் பண்ணது கூகுள் சர்ச் 2022ல் டாப் 1ல் இருந்தது என்னது? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சாம்சங். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து கணேசன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.